அடுத்தபடியாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் தியாகு அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சென்னை நகரத்தில் கடந்த காலத்தில் அரசியல் பேரணிகள் அண்ணா சாலையிலும் பெரியார் சாலையிலும் காமராஜர் சாலையிலும் நடந்ததுண்டு. இப்போது அது கூவம் கரைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதானால் கடற்கரை சாலையிலே நடத்தலாம், காமராஜர் சாலையிலே நடத்தலாம். ஆனால் ஒரு கோரிக்கை பேரணி நடத்துவதானால் இந்த காவல்துறை நமக்கு ஒதுக்கி கொடுக்கிற இடம் கூவம் கரைதான். மற்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு முன்பு இந்த சென்னை நகரத்தில் கடற்கரையில் மாநாடு நடத்துகிற உரிமையை நாம் கோரி பெற வேண்டும். அதற்காக போராட வேண்டும். சென்னை நகர வீதிகளில் கார் பந்தயம் அல்ல, எங்களுடைய கோரிக்கை பந்தயங்களை நாம் நடத்தியாக வேண்டும். நண்பர்களே, இந்தியாவில் இடஒதுக்கீட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் 1902 கோலாப்பூர் மகாராஜா சத்ரபதி சாகு மகாராஜ் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினார். பிரித்தானிய இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்ட வரலாற்றில் முதல் அரசமைப்பு சட்டத்திற்கு வழி செய்த மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதலாக இடஒதுக்கீட்டை பெற்ற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். 9 விழுக்காடு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு. அந்த தொகுதியிலே முஸ்லிம் தான் போட்டியிட முடியும், முஸ்லிம் வாக்காளர்கள் தான் வாக்களிப்பார்கள். தனி வாக்காளர் தொகுதி என்ற கருத்தை அம்பேத்கர் இதிலிருந்து தான் எடுத்துக்கொண்டார். அம்பேத்கர் வருவதற்கு முன்பு, தந்தை பெரியார் வருவதற்கு முன்பு, இந்தியாவில் இடஒதுக்கீட்டு இயக்கம் வளர்வதற்கு முன்பு 1909ஆம் ஆண்டில் அரசியல் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்கள் பெற்றார்கள். 1906 தான் ஜின்னா முஸ்லிம் லீக்கை தொடங்கினார். இதே மோடி அரபு நாடுகளுக்கு செல்கிறார், அங்கிருக்கிற ஷேக்குகளை கட்டி தழுவுகிறார், ஈரானோடு உறவு வைத்துக் கொள்கிறார், அங்கே எரிவாயும் எண்ணெயும் கிடைக்கிறது என்பதற்காக. ஆனால் இங்கிருக்கிற முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும் என்று கருதுகிறார், அவர்களுக்கு ஒதுக்கீடு தரக்கூடாது என்கிறார், அவர்கள் இந்த சமூகத்தை முழுவதும் மாற்ற முயல்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். என்ன காரணம் தெரியுமா? அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் யார் என்றால் இவர்கள் தான் இந்து சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டு சேரிகளிலே அடைக்கப்பட்ட மக்கள். அந்த வெறுப்பு, ஒடுக்கப்பட்ட சாதிகள் மீதான வெறுப்பு இஸ்லாமியர் மீதான வெறுப்பாக வெளிப்படுகிறது. இதே வெறுப்பை அத்வானியின் மருமகன் அப்பாஸ் முக்தார் நக்கீரிடம் காட்டுவார்களா? ஏனென்றால் அவர் பார்ப்பனராக இருந்து முஸ்லீமாக மாறியவர். மதம் மாறியவர்களையும் அவர்கள் இஸ்லாமியர்களையும் அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள். எனவே இந்த போராட்டம் இஸ்லாமியரின் போராட்டம் மட்டுமல்ல, உழைக்கும் மக்கள் அனைவருடைய போராட்டம். எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் அனைவரையும் ஒரு அங்கமாக இருந்து தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய போராட்டம். இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியையும் காக்க வேண்டிய போராட்டம். சிறைப்பட்டோரின் விடுதலை குறித்து நாம் பலமுறை பேசிவிட்டோம். இங்கே தோழர் மோகன் இருக்கிறார். நீதிமன்றத்திலே நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? இப்போது பலரும் காப்பு விடுப்பிலே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர் சொன்னது தெரியுமா? நீதிபதி சொன்னது, உங்கள் அரசு அவர்களை விடுதலை செய்ய விரும்புவதாக சொல்கிறீர்கள், ஆளுநர் நினைத்தால் அந்த விடுதலையை தடுக்க முடியாது என்பதை அறிவு சார்பிலே வழக்கு நடத்தி நாம் மெய்ப்பித்து விட்டோம். இந்த ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு முறைக்கு இருமுறை குற்றவிட்டது. இந்த கோப்புகளை போட்டுக்கொண்டு உட்காருவதற்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை என்று சொல்லியாகிவிட்டது. அப்படியானால் அதுவரை இவர்கள் ஏன் சிறையில் இருக்க வேண்டும்? நாங்கள் காப்பு விடுப்பிலே அனுப்புகிறோம் என்றுதான் நீதிபதி சொன்னார். ஆக இவருடைய விடுதலைக்கான எல்லா வாசல்களும் திறந்து விட்டன. ஆனால் நீங்கள் அவர்களை வெறும் காப்பு விடுப்பில் எடுப்பது, ஒரு சிலரை இன்னும் சிறையில் அடைப்பது என்ற நிலையில் இருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன் நண்பர்களே, இதை நீதிமன்றத்திற்கு போய்தான் இந்த விடுதலையை சாதிக்க வேண்டுமா?
உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்தலிலே உங்களை பதவியேற்க விடுவதற்கு அனுமதி மறுத்து ஆளுநருக்கு நேரமில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு போய்தான் நீங்கள் எம்எல்ஏ ஆவீர்களா? நீதிமன்றத்திற்கு போய்தான் அரசு பொறுப்பேற்குமா? உங்களுக்கு இருக்கிற இந்த உரிமை சிறைப்பட்டவர்களுக்கு கிடையாதா? உங்களை காட்டிலும் அதிகமான உழைப்பு, அதிகமான அறிவு, அதிகமான ஈகத்திற்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய சிறையில் இருக்கிற தோழர்கள், சிறையில் விடப்பட்டிருக்கிற தோழர்கள். அந்த முறையில் இது அனைத்து மக்களின் குடியாட்சி உரிமைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் என்றும் போல் SDP கட்சியோடு இந்த போராட்ட அரசியலில் ஒரு தோழமை ஆற்றலாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் திகழும். நன்றி, வணக்கம்.